அணுசக்தி பிரச்சினை குறித்து ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. டொனால்ட் ட்ரம்புடன் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தொலைபேசியில் கலந்துரையாடல். தென்னாப்பிரிக்காவில் பேருந்து விபத்து, பலர் உயிரிழப்பு. உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் 5 நாடுகள் வெளியான அறிக்கை. நாக்கினெட்டியபடி நாட்காலியுடன் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறிய ஜஸ்டின் டூரோ. உணவு ஒவ்வாமை, 50 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்காவிடமிருந்து எந்த கடிதத்தையும் பெறவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயின் பகாஜி நேற்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை பாக்ஸ் பிசினஸ் நெட்வொர்க்கிற்கு அளித்த பேட்டியில் அணுசக்தி பிரச்சினைகள் குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் நாட்டின் தலைமைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கான கதவை ஒருபோதும் மூடவில்லை என்றும், இருப்பினும் மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை, அடிப்படையில் அதை ஒரு பேச்சுவார்த்தையாக நாங்கள் கருதவில்லை என அவர் கூறினார். பலத்தை பயன்படுத்துவதாக அச்சுறுத்துவது சர்வதேச சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டதாகவும் குற்றவியல் நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது என அவர் எச்சரித்தார். அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன என்று கூறுவதன் மூலம் வாஷிங்டன் உண்மையில் ஈரானை அச்சுறுத்துகிறது என்று அவர் கூறினார். பிப்ரவரியில் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ்ட் கூறிய கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். இதற்கிடையில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர பணி திங்களன்று ட்ரம்பிடமிருந்து எந்த கடிதமும் நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்று அறிவித்தது. ஈரான், பிரிட்டன், சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய 6 முக்கிய நாடுகளுடன் ஜூலை 2015 கூட்டு விரிவான செயல் திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது. பொருளாதார தடைகள் நிவாரணத்திற்கு ஈடாக அதன் அணுசக்தி திட்டத்தில் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் அமெரிக்கா மே 2018 ஒப்பந்தத்தில் இருந்து விலகி பொருளாதார தடைகளை மீண்டும் அம்பலப்படுத்தியது. இதனால் ஈரான் அதன் சில அணுசக்தி உறுதிப்பாடுகளை மீண்டும் குறைக்க தூண்டியது. அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கணிசமான முன்னேற்றத்தை அடையவில்லை. இந்த நிலையில் அழுத்தம் மற்றும் பொருளாதார தடைகளின் கீழ் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று ஈரானிய அதிகாரிகள் பலமுறை வலியுறுத்தி வருகின்றனர். சவுதி அரேபியாவின் துறைமுக நகரமான ஜெட்டாவில் நடைபெறும் அமெரிக்க உக்ரைன் சந்திப்புக்கு முன்னதாக பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசியதாக டவுனிங் ஸ்ட்ரீட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வார இறுதியில் உக்ரைன் அதிகாரிகளுடன் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பேசி வருவதாகவும் அவர்கள் நீடித்த அமைதிக்கு உறுதியுடன் இருப்பதாகவும் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வை மீட்டெடுக்க உதவும் பேச்சுவார்த்தைகளில் நேர்மறையான முடிவு இருக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் விவாதித்து பொருளாதார ஒப்பந்தம் குறித்து பேசினர். மேலும் இதை முன்னோக்கி நகர்த்த ஏற்கனவே நடந்த விரிவான உரையாடல்களை ஸ்டார்மர் வரவேற்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஊடுருவலுக்கு சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு ரஷ்ய எல்லைப் பகுதியான குருக்ஸில் 100 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பையும் 12 குடியிருப்புகளையும் தனது படைகள் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய முன்னேற்றங்கள் ஆயிரக்கணக்கான உக்ரைனிய வீரர்களை சுற்றி வளைக்க அச்சுறுத்துகின்றன. உக்ரைனிய துருப்புக்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குருக்ஸ் பிராந்தியத்தில் குறைந்தது 1300 சதுர கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றினர். இது எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் பேரம் பேசும் சிப்பை பெறுவதற்கும் உக்ரைனிலிருந்து ரஷ்யாவின் படைகளை மாற்றும்படி கட்டாயப்படுத்துவதற்கும் ஒரு முயற்சி என கீவ் குறிப்பிட்டுள்ளார். தென் அமெரிக்க நகரமான ஜோகன்னஸ்பர்க்கில் இன்று பயணிகள் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பேருந்து ஜோகன்னஸ்பர்க் கிழக்கே உள்ள டவுன்ஷிப் அல்லது கெட்லெஹாங்கில் இருந்து மக்களை ஏற்றி சென்ற நிலையில் திடீரென பேருந்து கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் 12 பேர் பரிதாபமாக இருந்த நிலையில் மேலும் 45 பேர் காயமடைந்தனர் என அந்த நாட்டு அவசர சேவை தெரிவித்துள்ளது. இந்த விபத்து ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள டாம்போ சர்வதேச விமான நிலையம் அருகில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் 9 ஆண்களும் 3 பெண்களும் இறந்தனர். இன்னும் 2 உடல்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளன. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிஸ் காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனமான ஐக்யூ ஏரின் உலக காற்றுத்தர அறிக்கை 2004 வெளியாகி இருக்கின்றது. அதன்படி உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் 5 நாடுகளாக ஷாட், வங்கதேசம், பாகிஸ்தான், காங்கோ, இந்தியா ஆகியவை உள்ளன. உலகில் மிகவும் மாசுபட்ட 20 நகரங்களில் 13 நகரங்கள் இந்தியாவில் உள்ள நிலையில் உலகில் மாசுபட்ட தலைநகரங்களில் புதுடெல்லி முதலிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் 2023 3வது இடத்தில் இருந்த இந்தியா 2004 5வது இடத்திற்கு சென்றுள்ளது. இதன்படி உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் 5 நாடுகளாக ஷாட், வங்கதேசம், பாகிஸ்தான், காங்கோ, இந்தியா ஆகியவை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இன்று புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள மார்க் கார்னியை ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்தார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கனடா பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கி நீட்டியபடி ஜஸ்டின் ட்ரூடோ வெளியேறிய போட்டோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்களின் செல்வாக்கை இழந்ததால் வட அமெரிக்க நாடான கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரியில் தன் பதவியை ராஜினாமா செய்தார். கட்சிக்குள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை பிரதமராக அவர் தொடர்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக நடந்து பல கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து கட்சியின் தலைவராக மார்க் கார்னி நேற்று தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த சில நாட்களில் அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் இன்று புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள மார்க் கார்னியை ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்தார். தனது பதவிக்காலம் முடிவடைவதால் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் அவர் பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கி நீட்டியபடி வெளியேறினார். தற்போது இந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கரடியன் ஆறு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உணவு ஒவ்வாமை காரணமாக பாதிக்கப்பட்டு 53 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் தரமாறில் முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரையில் பயிலுகின்ற மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையின் சிற்றுண்டிச்சாலையில் செய்யப்பட்ட விற்பனை உணவை உட்கொண்டமையினால் மாணவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. 31 மாணவர்களுக்கு நோய் நிலைமை பதிவான நிலையில் சிற்றுண்டிச்சாலையில் உணவை உட்கொண்டு 53 மாணவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக பாடசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அனைவரும் கரடியினாறு பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 31 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளரை காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மாஸ்டர் லீக் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணி ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. மேலும் தெரிய வருகையில் இதன்படி 5 போட்டிகளில் விளையாடியுள்ள இலங்கை மாஸ்டர்ஸ் அணி 4 வெற்றிகள் மற்றும் ஒரு தோல்வி அடங்கலாக 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அத்துடன் 8 புள்ளிகளுடன் இந்திய மாஸ்டர்ஸ் அணி 2வது இடத்திலும் 4 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலிய மாஸ்டர்ஸ் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணிகள் முறையே 3வது மற்றும் 4வது இடத்திலும் உள்ளன. மேலும் 2 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்க மாஸ்டர்ஸ் அணி 5வது இடத்தில் உள்ளதுடன் இங்கிலாந்து மாஸ்டர்ஸ் அணி எவ்வித வெற்றிகளையும் பெறாத நிலையில் இறுதி இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் குறித்த தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இலங்கை மாஸ்டர்ஸ் அணி மற்றும் இந்திய மாஸ்டர்ஸ் அணிகள் தகுதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.